ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீம்பால் ரெசிபி தான். மாடு கண்டு போட்டதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய பாலை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப சுவையாக இருக்குங்க. கிராமப்புறங்களில் பெரும்பாலும் கிடைக்கும், நமக்கு கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அடிக்கடி நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அந்த சுவையை நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்வீட் ரெசிபி. நம்ம கடைகளில் வாங்குகிற பாலை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணலாம். உண்மையிலே ரொம்ப சுவையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது 1 கப்பு பால். நல்லா ஃபேட் அதிகமாக இருக்கிற மாதிரியான பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கிட்டேன். நல்லா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கணும், அந்த மாதிரி பால். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி எடுத்துக்கோங்க. 1 கப்பு ஃப்ரெஷ் தயிர், அதுவும் நல்லா கெட்டியாக இருக்கணும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு வெள்ளை சர்க்கரை, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர். இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் இதை அரைச்சி எடுக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் தான் இதுக்கு ஃப்ளேவரை தூக்கி கொடுக்க போகிறது. நல்ல கலரும் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா இந்த லிக்விட் ஃபார்முக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்ஸி ஜாரில். இப்போ இதை அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த அடிச்சுட்டு வந்த லிக்விடை இதில் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். நீங்கள் நல்ல கனமான பாத்திரம் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. என்கிட்ட கிடைக்காதுனால ஒரு சின்ன கிண்ண மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. 40 நிமிஷம் இது குக் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே, டிஸ்டர்பே பண்ணாதீங்க. நம்ம இடையில எடுத்து பார்த்தோன்னா நடுவில் குழி மாதிரி விழுக ஆரம்பிச்சிடும், அப்படியே அமுங்கி போக ஆரம்பிச்சிடும், நல்லா உப்பி வராது. அதனால் 40 நிமிஷம் கம்ப்ளீட்டாக அது குக் ஆகணும். இப்போ பாருங்கள், 40 மினிட்ஸ் கழித்து தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பாருங்கள் எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். இது கம்ப்ளீட்டாக ஆறிடணும். பாத்திரம் கூட லேசாக கூட சூடு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க இதோட சுவை. இப்போ பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. அந்த தண்ணியோட கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் முந்திரி பாதாம் நுணுக்கி வச்சு சேர்த்துருக்கேன். மேலே சேர்க்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நுணுக்கி சேர்த்துக்கோங்க மேலே டாப்பிங்ஸில். நான் முந்திரியும் பாதாமும் நுணுக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உண்மையிலே இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நான் அதை கார்னிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் கார்னிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். உண்மையிலே நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயுமே எல்லாருமே இதை விரும்பி சாப்பிட்டாங்க. செஞ்ச நிமிஷத்துலேயே ஒரு ஃப்ரிட்ஜில் வெயிட் பண்ண கூட விடலை, சட்டுன்னு காலி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதுமே உண்மையிலே கரைஞ்சிருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் எல்லாருமே லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ எல்லாருக்கும் போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.